இல்லாம டேவி ஜோன்ஸ் உன்னால தனியா சமாளிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ண போற? அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் அவன் பெட்டகத்துக்குள்ள போகவே மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க. ஈரமானதெல்லாம் சுடல. ஈரமானதானே எப்படி உபயோகப்படுத்தணும் என்கிட்ட கேட்டா நான் சொல்லல. வலிக்குதா? செக் பண்ணி பார்த்தேன். எப்படி ஓடலாம்னு யோசிக்கிறியா ஜாக்? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். சமயத்துல இருந்து போனவங்க திரும்பி வருவாங்க. அதுக்கு நம்ம 2 பேருமே ஒரு நல்ல உதாரணம். ஏதோ செத்து படிச்சவன் மறுபடியும் சாகவே மாட்டான்னு சொல்ல முடியும். இன்னைக்கு செத்த நாளைக்கு நமக்கு பாரு. நம்ம எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அடையுது. உலகம் என்னவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. இன்னொரு கப்பல் நம்மளை நோக்கி வருது. இவர்தான் எங்க கேப்டன். அதான் கேப்டன் டர்னருக்கு கப்பல் வேணுமா? இதுக்கெல்லாம் காரணம் எலிசபெத்தும் பார்போசாவும் கடற்கொள்ளையர் சங்கமும் தான். தனிக்காட்டு ராஜாவா இருந்த என்ன காப்பாத்த வந்தவங்களா இவங்க? இவங்களுக்காக நான் உயிரியே கொடுப்பேன். எப்பவும் மத்தவங்களை அதிகாரம் பண்ணிட்டு அது போக மிச்ச நேரம் குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாலுமிகளை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கல? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அப்படி இருக்கான். வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு பின்னாடி பின்னல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் குண்டா இருப்பான். கிப்ஸ். மியூசிக். சண்டை போடுறதுதான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க கேப்டன்? சொல்றதோட சரி. சண்டைனா முதல்ல ஓடுறவ நீதானே. யார சொல்ற? ஒன்னதான் சொன்ன. அது நீதான் சரியான பயந்தாங்குழியா இங்க வந்திருக்கவே முடியாது. நாங்க பரம்பரையா கடற்கொள்ளக்காரங்களா இருந்தவங்க. பயங்கிறது எங்க அகராதிலேயே கிடையாது. அதனாலதான் நல்லா யோசிச்சு தீர்மானமான ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். நாம சண்டை போடுறோம். எல்லாரும் அவங்களுக்கே ஓட்டு போடும்போது நான் மாத்தி போட்டேன் பாத்தீங்களா? நான் சாமர்த்தியசாலின்னு ஒத்துக்கிறீங்களா? சாமர்த்தியம் மட்டும் வாழ்க்கையில போதாது ஜாக்கி. சுயமரியாதையோட வாழ்ந்தாதான் நீண்ட நாள் வாழ முடியும். தெரிஞ்சுக்கிறேன். நீதான் இவங்களுக்கு எங்களை காட்டி கொடுத்த துரோகியா? வில் டர்னரை குறை சொல்லாது. இந்த வேலையை செஞ்ச வெறும் கருவிதான் இவன். இந்த துரோக செயலை உருவாக்கி செயல்படுத்த வச்சவனை பார்க்கணும்னா இடது பக்கம் திரும்புங்க. நான் தான் இந்த பக்கம் இருக்குனே. நான் எப்படி இதெல்லாம்? ராஜா ராஜா ராஜா. பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க? நான் செத்து பழைச்சவன். சுற்றுவேன். நீங்க பத்திரம். உங்க வீரத்தை நான் பாராட்டுறேன். ஆனா வெளியில அவ்வளவு சண்டை நடக்கும்போது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களும் வெளியே போயிட்டு அந்த பெட்டகத்தை யார் பாத்துக்கிறது?
எங்க பொழப்ப பாத்தீங்களா? ராணுவ கட்டுப்பாட்டை மீறி இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. இது டேவி ஜோன்ஸோட பெட்டகம். ஓ, அந்த ஆளுதான் காரணமா? நாம இடி காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு வந்தே இருக்காது. எல்லாரும் மாதிரி நாமளும் சோம்பேறிங்களா இருந்திருக்கணும். அது உண்மைதான். பொறுப்பா வேலை பார்க்கறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சே ஆகணும். இது இருக்கிற வரைக்கும் நம்ம தூக்கம் நிம்மதி எல்லாம் போச்சு. ஏய், இது என் துப்பாக்கி. தலைவரு திமிங்கலம் தான் இரும்பாய். என் கையில இருக்கிற இந்த இதயத்தை குத்துனா உன் உயிர் போயிடும், தெரியல? ரொம்ப கொடூரமானவன் ஜாக் ஸ்பேரோ. அது அவங்களோட பார்வையை பொறுத்தது. இரும்பாய். ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண். இங்க பாரு கேப்ஸ். நீ வேணும்னா என் தொப்பியை வீசுறியா? இதோ வீசுறேன் கேப்டன். இப்ப அதை போய் எடுத்துட்டு வா. ஜாக், நீங்க விட்டு கொடுத்ததாலதான் இந்த வெற்றி கிடைச்சது. நீ கேப்டனா இருந்ததாலதான் இந்த வெற்றி கிடைச்சது. முன்னாடி கொடுத்ததே போதும். உங்களோட இவ்வளவு நேரம் நான் சந்தோஷமா இருந்ததுல எனக்கு எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. வாங்க வாங்க, வந்து என் பிளாக் பேர்ல பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அங்க பாருடி, இதுக்கு பேரா பிளாக் பேர்ல்? ரொம்ப சின்னதா இருக்கு. இது வெறும் சாதாரண படகு. ஆனா என் கப்பல் எப்படி இருக்கும் தெரியுமா? பெருசா, அழகா, கம்பீரமா இருக்கும். ஆனா இப்ப அது வெளியில போயிருக்கு. அது ஏன் போயிருக்கு? அத நீங்க தான் சொல்லணும். அதத்தான் நானும் சொல்றேன். என்ன சொல்றது? அது என்னையே விட்டுட்டு போயிடுச்சு. என்ன அதுல கூட்டிட்டு போறேன்னு உறுதியா சொன்னீங்க. எதுவன்னு சொன்னியே? எனது நீயா? ஆமா, என்ன ஊமஞ்சிவா கூட்டிட்டு போவாங்க? என்ன அழகு. எழுந்திருக்கு. என் கப்பல் என்ன விட்டு போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? கப்பலா? நாம அதுல தானே இருக்கோம். கப்பல் போயிடுச்சு. தெரிஞ்சிருச்சா? என்னதான் அழகுன்னு சொல்லிருக்கோம். கண்மணிகளா, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஹோட்டல்ல சாப்பிடும் போது உங்களை நான் காதலிக்கிறதா உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் குண்டா, கண்ணுக்கு கருப்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்ககிட்ட ஒத்துமையாவது இருக்கும்னு நினைச்சா அதுவும் இல்ல. போனா போது என் கப்பலையாவது காட்டலான்னு உங்களை இங்க கூட்டிட்டு வந்தா உங்க அதிர்ஷ்டம் என் கப்பலும் இல்ல. நல்லா இருக்குல்ல? போதுமா, இன்னும் வேணுமா? எப்படி கழட்டி விட்டா பாத்தியா?
ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. வரைபடத்தை பார்க்கணும். ஆமா 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 எங்க கண்ணால பார்க்கணும். எங்க மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி விலகி போகும். நாங்களும் பயப்படாம வேலை செய்வோம். ஆ, உங்க கண்ணால இத பார்த்தாதான் நம்புவீங்களா? ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருந்தாலே தாங்காது, 2 பேர் இருந்தா தாங்குமா? அதான் அவனை விரட்டிட்டேன். கவுத்துட்டானே. கடல்தான் எங்கள் வீடு, காலந்தான் எங்கள் வாழ்வு. இருங்பாய் போராட்டம் எங்கள் குணம், வேடிக்கை நம் வரம். இந்த மதுதான் எங்கள் உணவு. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க.